இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். எங்க வீட்டில் வந்துட்டு எங்கள் நாத்தனார் பையனுக்கு வந்து பூணூல் போட்ட ஃபங்க்ஷன் பற்றின வீடியோ தான் இது. ஒரிசாவில் வந்து பூணூல் போடுறது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரிசாவில் வந்து பூணூல் போடுறது வந்து ஒரு மேரேஜ் மாதிரி, அந்த ஃபங்க்ஷன் மாதிரி அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணாங்களோ எல்லா வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டு நைட்டே வந்து பூணூல் போடுற பையனோட அம்மா வந்துட்டு நம்ம அந்த மரம் அப்புறம் அந்த வெஜிடபிள் எல்லாம் வைக்கிற பெரிய தட்டு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக அந்த முறத்தையும் அதையும் வந்து ஃபுல்லாக மொழிகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கோலம் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா பூஜா சாமான் எல்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு பையனோட மாமாவும் அத்தையும் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு கோவிலுக்கு, குலதெய்வ கோவிலுக்கு இதில் தான் அவன் போட வேண்டிய சாமான்லாம் வச்சு எடுத்துன்னு போவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதில் வந்து அல்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர் கோலம் போடுறது இருக்கும். அதை வச்சு பூ டிசைன் போட்டு அந்த மஞ்சள் மொழுகுன கூடையில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டு வரைஞ்சி வைப்பாங்க. பூணூல் போடுற ஃபங்க்ஷன் வந்து 10 நாள் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க. சரி, அவங்க வந்து அங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஊரில் வந்துட்டு இன்விடேஷன் ஆல்ரெடி முன்னாடியே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வர்ற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வேஷ்டி எல்லாம் வச்சு பாக்கு வெத்தலை ஸ்வீட் எல்லாம் வச்சு இன்வைட் பண்ணுறது மாதிரி வந்துட்டு உங்களை வந்து 1 வீக் முன்னாடி இருந்தே வீட்டில் வந்து வெங்காயம் பூண்டு நான்வெஜ் எதுவும் செய்ய மாட்டாங்க. 10 நாள் முன்னாடி இருந்தே பூஜை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே வந்துட்டு இவங்களோட ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு இந்த பூணூல் போடுறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு அக்கா வந்து கொராப்புட்டில் இருக்காங்க, அவங்களது வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்பா வந்துட்டு இங்கே இருக்காரு, வடம்பால இருக்காரு. இங்கே இருக்கிறவங்களோடது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரொசீஜர். நாங்கள் வந்துட்டு 1 வீக் முன்னாடியிலேருந்தே வந்து நான்வெஜ்ஜு வெங்காயம் பூண்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல. இந்த அல்தா வச்சு கோலம் போடுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லாமே ஒரிசாவில் வந்து இந்த பூணூல் போடும்போது பண்ணிடுவாங்க. பையனுக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பூஜை நடக்குமோ எல்லாமே நடந்துட்ட மாதிரி, அவன் லாஸ்ட்டாக வந்து கல்யாணம் பண்ணுற வயசாகும்போது வெறுமனே பொண்ணுக்கு தாலி மட்டும் போட்டுட்டு கல்யாணம் பண்ணின்னு வர்ற மாதிரி ஆகிடும். அப்போ நிறைய ஹோமம் பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த பூணூல் போடுற பசங்களுக்கு மட்டும் இப்போவே அதே மாதிரி பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் அன்னைக்கு கூட பூணூல் போட்டுட்டு அப்போவே கல்யாணம் பண்ணுற மாதிரியும் பண்ணுவாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்கும். எல்லா சொந்தக்காரங்களுமே வந்திருப்பாங்க. பையனுக்கான கல்யாண வேஷ்டி மாதிரி பட்டில் வேஷ்டி எடுப்பாங்க, பட்டில் ஜிப்பா எல்லாம் எடுப்பாங்க. அவனுக்கு அந்த பூணூல் ப்ராசஸில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இன்னொரு ஸ்டேட்டில், அதர் ஸ்டேட்டில் வந்து பூணூல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஆனால் சந்தோஷமாக எல்லா சொந்தக்காரங்களும் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். முக்கியமாக வந்து இந்த ஃபஸ்ட் நாள் வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு ஹோமம் பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து மாமாவோட ஒய்ஃப் வந்து மாயின்னு சொல்லுவாங்க, மாயிதா. இது ஃபுல்லாகவே இந்த பூ வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து தான் பறிச்சது. நான் தான், என்னோட வேலை தான் இந்த பூ மாலை கட்டுறது. நம்ம தமிழ்நாட்டில் தான் மாலை கட்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. நான் எல்லா பூவும் உட்காந்து மாலை கட்டிடுவேன். அதுவும் மாலை கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. குளிக்காமல் மாலை கட்டணும், பூ மாலை. அதுக்கப்புறம் தான் அவங்க குளிச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பூ நம்ம பறிக்கிறது இல்லைன்னா மாலை கட்டுறது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் ஒவ்வொரு ரிலேட்டிவ் வந்து நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணல. இருக்கிற 4 அக்காங்க, 4 பேர். நான் ஒரே ஒரு பையன் அப்பாவுக்கு. நாங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு 2-3 பேர் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அவ்வளோதான். மற்றவங்க யாரையும் இன்வைட் பண்ணல. இது காலையில் வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து கலசம் வைக்கிறது அது நான் தான் பண்ணணும். அதனால நான் காலையிலேயே குளிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாமே புது சாரி எல்லாம் கட்டிக்கின்னு வரணும். பெரிய அக்கா வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு பவித்திரமாக இருக்கணுன்றதுக்கு கலசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புது பானையில் தண்ணி, நல்ல பானையை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு பானை ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு வாசல்ற 2 மூலையிலையும் கலசம் வச்சுட்டு அந்த தேங்காய் மேலே வந்துட்டு தேங்காய் வச்சுட்டு பூ மாலை எல்லாம் போட்டுட்டு 2 பக்கமும். இங்கே எல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாவும் சங்கு ஊதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அந்த சங்கு வந்து ஊதினே தான் எல்லாமே. அப்புறம் அந்த ஒரு சவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து குழவி அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு கரெக்டா எனக்கு தெரியல. வாயில போடுற சவுண்ட் ஒண்ணு வரும். அந்த சவுண்ட் வந்து இங்க முக்கியமா அதை பண்ணுவாங்க. எல்லா நல்ல விஷயத்துக்கும் சாமி கும்பிடும் போதும் பண்ணுவாங்க. 2 பக்கமும் நாங்க கலசம் வச்சாச்சு. இது ஃபுல்லாவே ஏன் நான் ஒரியால சொல்லலைன்னா, அங்க இருக்கவங்களுக்கு தெரியும் இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டுல தான் ஒரிசால இப்படி வந்து பூணூல் போடுவாங்களா, அப்படி பூணூல் ஃபங்க்ஷன் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபுல் தமிழ்ல சொல்றேன். ଓଡ଼ିଶାର ବ୍ରତ କେମିତି କରିବ ସବୁ ଓଡ଼ିଆ ଲୋକ ଜାଣୁଛନ୍ତି। ମୁଁ ସେଇଟା ପାଇଁ ତାମିଲନାଡୁରେ ଟିକେ ଅଲଗାଟା କରିବ, ସେଇଟା ପାଇଁ ଫୁଲ୍ ଡିଟେଲ୍ ମୁଁ ତାମିଲରେ କହୁଛି। ତାମିଲ ଲୋକ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର ଏ ଓଡ଼ିଶାର ପୁନୁଲ ସେରେମନି ଏତେ ଦିନ ଫାଷ୍ଟିଂ ରହିକି ଏମିତି କରୁଛନ୍ତି କହିକି। ଆମ ତାମିଲ ଲୋକଙ୍କର ଟିକେ ଅଲଗାଟା ରହିବ। ଓଡ଼ିଆ କଲଚର କହିବା ପାଇଁ ମୁଁ ଓଡ଼ିଆ ବେଶୀ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆମ ଓଡ଼ିଆ ଲୋକ ସବୁ ଜାଣୁଛି ସେ ବ୍ରତ କେମିତି କରିବ କହିକି। ମୁଁ ସେଇଟା ପାଇଁ ஃபுல் டீட்டெயில் பேசி தமிழ்ல கହୁச்சு। இதோட இப்பத்துலேருந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்। வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் வந்து இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து வீட்டுக்குள்ளே, அடுத்த நாள் வந்து நம்ம எங்கே அந்த பூணூல் ஃபங்க்ஷன் போடுறோமோ ஒருத்தவங்க வந்து மேரேஜ் ஆலெல்லாம் வைப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில்। ஆனால் இங்கே வந்துட்டு கோவிலில் வீட்லேயும் பண்ணுவாங்க। நாங்கள் வந்து சிவன் கோவில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்। இங்கே செய்கிற சாப்பாடும் வந்து வர்றவங்களுக்கு வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் இருக்கும்। 2 மூலையிலையும் வந்துட்டு ஃபுல்லாக கலசம் வச்சாச்சு। கலசத்தில் வந்து பொட்டெல்லாம் அப்படி வச்சுட்டு நம்மளது ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அதில் குங்குமம் வைப்போம்। அவங்களது வந்து ஒரு ஃபுல்லாக டாட்டாக வச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு அந்த ஹல்தா அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் கலர், அதை வச்சு குங்குமம் வச்சு ஃபுல்லாக பானை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பானையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு மாயில வச்சுட்டு நம்ம ஊரில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், தமிழ்நாட்டில் கலசம் வைக்கிறது எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மாவில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், உரிக்காத தேங்காய், அந்த கலசத்துக்கு வந்து ஃபுல்லாக பூவிலையோ வந்து மாலை போட்டு வச்சுருக்காங்க। 2 பக்கமும் வச்சுட்டு இது வச்சு முடிச்ச உடனே தான் பிராமின் வந்துட்டு வருவார்। வந்துட்டு அவர் வந்து வீட்டில் ஹோமம் பண்ண ஆரம்பிப்பாங்க। ஹோமம் வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு மதியம் ஒரு 3-4 மணி வரைக்கும் ஆகிடும்। அது வரைக்கும் வந்து அந்த பூணூல் போட போகிற பையனும் அவனோட அப்பா அம்மா வந்து சாப்பிடக்கூடாது। நானும் வந்துட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்தது எதுவுமே சாப்பிடக்கூடாது। நாங்கள் எல்லாருமே அந்த பூஜை முடிச்சிட்ட உடனே தான் அந்த பையன் வந்து சாப்பிட்ணும்। அவனுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு புது குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க। அவனுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு தான் புதுசாக ஒருத்தவங்க பிறந்த மாதிரி அவங்களுக்கு பூணூல் போடுற மாதிரி பண்ணுவாங்க ஃபங்க்ஷன்। நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னா ஒரு கல்ச்சரில் வந்துட்டு பூணூலுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஒரிசால அப்படின்னு சொல்லிட்டு। அந்த புது குழந்தை பிறக்கும், குழந்தையோட தொப்புள் கொடி கட் பண்ணுறது, அவனுக்கு பேர் வைக்கிறது, அவன் என்ன படிக்கணும்னு அவனுக்கு அந்த வயசில் ஃப்யூச்சரில் என்ன திங்க் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அந்த வர்ற பிராமின் வந்துட்டு ஒவ்வொன்றா பண்ணுவார்। அது எல்லாமே உட்காந்து பண்ணோம்। அடுத்த நாள் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாமாவும் மாமியும் தான் அந்த பையனை வந்து சின்ன பையனை வந்துட்டு தத்து எடுத்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபாஸ்டிங் இருந்து அவங்க சாப்பிடாம இருந்து ஃபுல் டே அது வந்து ஹோமமெல்லாம் நடத்துவாங்க। அந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன், பாருங்கள்। ஒரு அதர் ஸ்டேட் கல்ச்சரில் பூணூல் போடுறது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க। நாங்கள் அந்த கலசமெல்லாம் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு। வர்றவர் வந்து சுவாமிஜி வந்துட்டு குருக்கள் வந்து வருவார்। அவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எப்படி ஹோமம் பண்ண போகிறாரு, இங்கே எப்படி ஹோமமெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்। ஃபுல்லாக முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்து காலையிலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக இருக்கணும்। எதுவுமே வெங்காயம் பூண்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டு இது என்னோட மாமியார் அம்மான்னு தான் சொல்வேன்। ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் ஸ்டேட்டஸில் அவங்க கூட டெய்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணுவேன்। யார் மனசையும் ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக நடந்துப்பாங்க அவங்க। இப்போ கொஞ்சம் வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதால எதுலேயுமே அதிகமாக சேர்த்துக்காம அப்படியே கொஞ்சம் அவங்கள நிம்மதியாக உட்காந்துட்டு பாருங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்துட்டு குக்கிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு। நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சாப்பாடு பண்ணிடலான்ட்டு அதிகமாக ரொம்ப வெரைட்டி எல்லாம் பண்ண மாட்டாங்க। சாப்பாடு, டால்மா, ஒரு டொமேட்டோ கட்டா, தக்காளி சட்னியில் வந்து
டேட்ஸ் போட்டு ஒரு கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது ஸ்வீட்டாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எந்த விருந்துக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த கட்டா வந்து இருக்கும். அது இனிப்பும் புளிப்பும் சேர்த்த மாதிரி. குருக்கள் வந்து வந்தாச்சு. வந்துட்டு ஹோமம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அது வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சு பண்ணோம். அதனால் ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணுற எங்களோட குலதெய்வத்தோட ஃபோட்டோ, அங்கே சாமிக்கு என்னென்ன பிரசாதம் வைக்கணும், எத்தனை இலையில வைக்கணும் எல்லாமே ரெடி பண்ணுவார். ஹோமம் பண்ணுறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். சாப்பாடு விஷயம் சொன்னேன்ல, வெண்டைக்காய் அது கூட வந்து ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். வீட்லேயே பண்ணுவாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல். இது வீட்டு ஆளுங்க சாப்பிட்றதுக்கு. அதுலேயும் வீட்டில் வந்து பசங்க சின்ன சின்ன பசங்க பக்கத்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவோம். இது வந்து எங்கள் வீடு வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஊரில் இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்திருக்கும் புதுசாக வீடு கட்டிக்கின்னு. இன்னொன்று எங்கள் ஊரில் பண்ணியிருந்தா கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த வீடு இருக்கிறதால நிறைய பேரும் வரல. ஆனால் அந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணும்போது வருவாங்க. எல்லாரையும் போயிட்டு இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஊரில் ஃபுல்லாக எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அங்கே வந்துட்டு பையனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பையனோட அம்மா வந்துட்டு போயிட்டு புது புடவை புது ட்ரெஸ் 2 பேருமே போட்டு வரணும். போட்டுன்னு வந்துட்டு வேஷ்டி தான் கட்டணும். பூஜை பண்ணும்போது பேண்ட்டு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு குருக்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அங்கே இருக்கிற சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு கெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பா வந்துட்டு அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்றத பக்கத்துலேயே உட்காந்துனே பார்த்துன்னு இருப்பார். குருக்கள் ஒன்று பண்ணும்போது சொல்லுவாங்க, இது இதுக்காக தான் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்டாக கிளியராக சொல்லுவாங்க. இது பெரிய பூஜை ஹோமம் பண்ணது. நான் வந்து பாதியாக தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாதி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் வந்து போரிங் ஆகிடும். அதனால தான் ஹோமம் பண்ணும்போது பசங்களும் வந்து லைனாக அங்கே உட்கார வச்சுடுவோம். ஏன்னா வீட்டில் பண்ணுற எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பசங்களுக்கு தெரியணும் நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து எந்த ஒரு பூஜைனாலும் கண்டிப்பாக தலையில் துணி போட்டுக்கணும். முட்டாக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கம்பல்சரி போடணும். ஒரு saree கட்டுவாங்க அக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு saree வந்துட்டு முட்டாக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டன் saree. இங்கே பண்ணுற குருக்களுக்கு வந்து அவங்களுக்கு வேஷ்டி சட்டை இருக்கும். அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து saree இருக்கும். இந்த 4 நாளில் வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டயர்டு வேற, பயங்கர வெயில் வேற ஒரு சில. அதுலேயே அப்பா வந்துட்டு வயசானாலும் பரவாயில்லன்னு ஓடி பிடிச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எங்களோட குலதெய்வத்துக்கு எத்தனை ஸ்வீட் வைப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த இலையில வந்து சின்ன சின்ன தொன்னையில் வந்துட்டு ரசகுல்லா இருக்கும். கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு வாழைப்பழம் இருக்கும், ஸ்வீட் இருக்கும். எல்லா சாமிங்களுக்கும் வச்சுட்டு அந்த சாமிங்களுக்கு கிடைக்கிற ஸ்வீட்டெல்லாம் வச்சுட்டு நாங்கள் குலதெய்வம் அக்காவுக்கு வந்துட்டு கரெக்டாக அவங்களும் புது புடவை கட்டின்னு வரணும். தலையில் வந்து புது துணி தான் போட்டுன்னு வரணும். இங்கே ஒரிசால வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா புது துணி போட்டு போகணும், இல்லைன்னா வாஷ் பண்ண துணி போடணும். இன்கேஸ் நீங்கள் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த துணியை வந்து போட்டுட்டு மறுபடியும் கோவிலுக்குள்ளே போக மாட்டாங்க. அதுக்காக பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போட்டிருக்க ட்ரெஸ் வந்து புது ட்ரெஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா சுத்தமாக வாஷ் பண்ணதாக இருக்கணும். எல்லாமே புது ட்ரெஸ் தான் இருக்கணுன்றதில்ல, சுத்தமாக வாஷ் பண்ணதாக இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பாத்ரூம் எல்லாம் போகாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஹோமம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து குருக்கள் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காரு. மாமா வந்துட்டு வேஷ்டி கரெக்டாக அவர் வந்து கரெக்டாக ஒரு துண்டு போட்டுருவாங்க. அக்கா ஆல்ரெடி புது புடவை தான் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் தலையில் வந்து இன்னொரு காட்டன் புடவையை வந்து இப்படி துண்டு மாதிரி போடணும். போட்டாச்சு. எங்கள் பசங்களும் பின்னாடி ஃபுல்லாக உட்காந்தாச்சு. எல்லாம் 3 பேரும் அக்காங்களோட 4 பேரோட பசங்க எல்லாருமே வந்துருக்காங்க. வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பசங்களோடது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து எனி டைமும் வந்து ஒரு ஃபோன் வச்சுட்டு ஒரு ரூமில் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இங்கே வந்த உடனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே பசங்களை கீழே வாங்க எல்லாரு கூடயும் விளையாடுவீங்க, அதுக்கப்புறமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க, ஃபோன் பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு ஊருக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுடுவாங்க.
அங்கே இருக்கிற சாமி முன்னாடி பாருங்க, எங்களோட குலதெய்வம் வந்து டாலியாம்மா. அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு சாமிக்கும் வந்து எல்லா சாமிக்கும் பிரசாதம் வந்து அந்த தொன்னையில் வந்து வச்சுருப்பாரு. அது இல்லாமல் வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு சாமிக்கும் வந்து காட்டன் புடவை எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓமம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஓமத்தில் போடுற நெய் போடுறதுக்காக அந்த கரண்டி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வச்சுடுவாங்க. கரெக்டாக எல்லாமே சுத்தமாக வந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு ஒன்றையும் எப்படி ஓமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி என்னென்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்களும் பாருங்கள். சான்ஸ்கிரிட்டில் தான் மந்திரம் வரும், அது பார்க்குறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஓமம் பண்ணுறத பார்க்குறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இவனோட இந்த பூணூல் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு பேரோட கையெல்லாம் கழுவிட்டு அந்த தர்பம் இருக்குல்ல, அதை ரெண்டு பேரோட விரல்லையும் மாட்டி விடுவாங்க. பையனுக்கு வந்து ரைட் சைட்லேயும் பொண்ணுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து அந்த ரிங் மாதிரி போட்டு விடுவாங்க. ஓமம் பண்ணி முடிச்சிட்டோடனே அதை கழட்டி மறுபடியும் சாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிருவாங்க. ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த சங்கு உதவும். பஜான்னு சொன்னால் டாக்குரங்கு சாமிக்காக ஒரு மியூசிக் அந்த தபேலா மாதிரி வாசிப்பாங்க. அதுவும் எல்லாமே கரெக்டாக நடக்கும். గరం పవన్ వచ్చి प्रणन्तातिहराय च नीलाचलनिभासाय जगन्नाथाय ते नमः। जगन्नाथं बलभद्रं सुभद्रा चक्ररूपिणी दारुब्रह्मस्वरूपाय चतुर्धामृतये नमः। अचिन्त्यजगद्रूपाय निर्गुणानन्द गुणात्मने समस्तं जगत्धाराय मूर्तये ब्रह्मणे नमः। ओम अस्य श्रीवटुकस्य ब्रह्मार्षिकाय छन्दः वटुर्देवता ह्रीं श्रीं क्लीं वटुकाय नमः। गोत्रस्य अस्य बहुत्रस्य श्रीमाने विहितुरंगासविताय तस्य ब्रह्मणे तस्याय वृत्तिनाम्ने कन्यायां स्वधर्मन्य पत्नीः अस्य कुमारस्य वटुपनयन कर्म समये तस्य एकादशस्था फलदा भवन्तु। वटुग्रहणे विनियोगः त्वं ब्रह्मा त्वं विष्णु त्वं रुद्र त्वं प्रजापतिः नमस्कारं तुभ्यं श्रीः घण्टादिमन्त्रस्य वैभवस्य शिवछन्द ब्रह्ममय सप्तं देवता घण्टा पूजने विनियोगः। இது எதுக்காக செய்கிறாங்கன்னா, இப்போ பூஜை பண்ணுற பாசி பருப்பு வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுறதுக்காக அங்கே அரைப்பாங்க. இப்போ இருக்கிற மிக்சி மாதிரியெல்லாம் இல்லை, முன்னாடி பருப்பெல்லாம் ஆட்டுறதுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். அதை வச்சு இப்போ கல் வச்சு இது பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. विघ्नेश्वर
ज्योतिषः नन्तु मा पातु सर्वदाः तानेश्वरि नमस्तुभ्यं रूपसख्यं प्रदायिनि तान कामं प्रदे देवी सदा मङ्गलकारिणि भागवतं यत्र जायते पुरुषस्तपदनित्यं व्रजामि शरणहरि शङ्खचक्रगदापाणं द्वारकालयायं रक्षमा शरणं पवित्र वैशाख मासे शुक्ल पक्षे अद्यहं दशमी तिथोः तस्याः एकादशतम पंडितवासरे पूर्व फाल्गुनी नाम नक्षत्रे निशरासोस्तिते श्रीभास्करे सिंहरासोस्तिते चन्द्रमसि एवं तथास्थानादि मोहन देव शर्मण तस्य श्रवण कालादि कर्म दोष व्यापनार्थे प्रायश्चित होम कर्म संकल्प काले भवतु शुभं भवतु शुभानि भवतु ओम भूर्भुवः स्वः गणपति गौरी पद्मा सत्यमेधा सावित्री विजया दया भागवैविध्यं पानाय स्वाहा ज्ञानाय स्वाहा उदानाय स्वाहा समृद्धि आचमन्य स्वाहा अस्ते ध्यान पुष्पादीपं ओम ध्यान இந்த பூஜையில் இப்போ மறுபடியும் அவனை பூநூல் போடுற பையன் வந்து புதுசாக பிறந்துட்டு அவனை தொப்புள் கடி கட்டுறதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.